இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இங்கே உச்சம் தொட்டிருக்கிறது. இங்கே இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் காசா என்கிற நிலப்பரப்பாக இருக்கிறது. இவ்வளவுதான் காசா. முதலாவது வழி இஸ்ரேலுடைய பகுதிகளிலிருந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கிற இஸ்ரேலுக்குள்ள இருந்து வரக்கூடிய வழி. இந்த வழியால உள்ள வரணும். இந்த வழி பைத் ஹனூன் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராசிங். குறிப்பாக நாம் சில பேர் அறிந்திருப்போம், பல பேர் அறியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த காசாவுக்கு சொல்லி தனி ஏர்போர்ட் இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உங்களை வாழ விட்டால் நீங்களும் போராடத்தான் செய்வீர்கள். அப்படியானால் நீங்களும் ஒரு பயங்கரவாதியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ராணுவம் ஊடகங்களுக்கு 8 விவகாரங்கள் தொடர்பாக செய்தி வெளியிடக்கூடாது என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஜியோனிச ராணுவத்தை சேர்ந்த 14 பேர் ஒரே இடத்துல கொல்லப்பட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக நெதன்யாகு இன்னைக்கு கவலைப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய குடும்பங்களை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் நிற்கிறோம், எங்கள் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம். இப்படி ஒரு அநியாயம் நடந்து விட்டது என்று பொங்கி இருக்காப்ல. 20,000க்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் கொன்று குவித்த நேரத்தில் இந்த இவனுக்கு மனசு வலிக்கல. நல்லா கவனிங்க. ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாராம், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். அதுல இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கல, அதனால வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன். இது ஒரு முக்கியமான சம்பவத்தை இன்றைக்கு அல் குதுஸ் செய்திருக்கிறார். நமக்கு தெரியும், அல் குதுஸ் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஒரு படையணி அல் குதுஸ் படையணி. இதுதான் விக்கிபீடியாவினுடைய லோகோ. அந்த லோகோ முழுவதுமாக பாலஸ்தீன கொடிக்கு மாற்றப்பட்ட அரபு, விக்கிபீடியாவினுடைய அரபு பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பள்ளத்தாக்கின் மீது நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் முழுமையாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 79வது நாளாக அந்த இடத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 79 நாளாக நடக்கிற யுத்தத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனுடைய முதற்கட்ட செய்திகளை இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஈவினிங் டைமில் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பல செய்திகள் தொடர்பாக நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த 79வது நாளாக காசாவிலே தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி முதன்முறையாக தாக்குதலை ஆரம்பித்தது ஹமாஸ் என்பதில் யாருக்கும் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. இதே நேரத்தில் 79வது நாளாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிற காரணத்தினால உண்மையில் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீன தரப்பு இவ்வளவு மும்முரமாக நின்று போராடுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக. ஏனென்று சொன்னால், இந்த காசாவினுடைய நிலப்பரப்பை பொறுத்தவரையில் உலகத்திலே எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள் நடந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட நாடுகள் தான் என்பதிலே யாருக்கும் எவ்வித மாற்று கருத்துக்களும் கிடையாது. இதே நேரத்தில் இன்றைக்கும் நாம் வாழுகிற காலகட்டத்திலே அடிமைகளை போன்று நடத்தப்படுகிற ஒரு சில இடங்களில், மிக முக்கியமாக உலகத்திலேயே இப்படி ஒரு இடம் கிடையாது என்று பார்க்கிற அளவுக்கு உண்டான அநியாயங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது காசா பாலஸ்தீன பூமி மாத்திரம்தான். இந்த காசாவில் ஏன் இத்தனை அநியாயங்கள், ஏன் இவ்வளவு நடக்கிறது என்பதை தாண்டி எதற்காக காசாவில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வரைபடம் உங்களுக்கு சுருக்கமாக காட்டி நிற்கும். ஏனென்று சொன்னால், இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வரைபடத்திலே பல உண்மைகளையும் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன பிரச்சனை என்பது
ஏதோ மதம் சார்ந்த பிரச்சனை என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரச்சனையாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை இடம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களை, யூத மக்களை அழிக்கிற எந்த தேவையும் ஹமாஸுக்கு கிடையவே கிடையாது. யூதர்களுடனான பகையை தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது பயன்படுத்தப்படுவதும் இல்லை. இஸ்லாத்தை, இஸ்லாமியர்கள் ஒருபோதும் யூதர்களை முழுமையான எதிரியாக நாம் பார்ப்பதும் இல்லை. இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லவும் இல்லை. இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவும் நாம் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கான ஒரு போராட்டமாக இருக்கிறது. பாலஸ்தீனம் என்கிற பெருநிலப்பரப்பை யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பை மீட்டுக் கொள்வதற்காக அங்கே இருக்கிற பாலஸ்தீன போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற புனித பள்ளிவாசலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இதுதான் காசாவினுடைய வரைபடம். 2007ஆம் ஆண்டு தொடக்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இங்கே உச்சம் தொட்டிருக்கிறது. இங்கே இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் காசா என்கிற நிலப்பரப்பாக இருக்கிறது. இவ்வளவுதான் காசா. இந்த காசாவில் என்னவெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை விட என்னதான் அவர்களுக்கு இருக்கிறது என்று கேட்டால் அது நியாயமாக இருக்கும். குறிப்பாக அவர்களுக்கு எதுவுமே இல்லை. உரிமைகள் இல்லை, சலுகைகள் இல்லை, தேவையான எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் இஸ்ரேலிடம் கேட்டுத்தான் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. குறிப்பாக இந்த காசா என்பது ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு சிறைச்சாலை என்பதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு சிறைதான். இங்கு என்ன செய்யணும்னாலும் இஸ்ரேல்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அதை தாண்டி எதுவும் நீங்கள் செய்ய முடியாது. உதாரணமாக இங்கே உள்ளே வர வேண்டும் என்றால் 3 வழிகள் தான் இருக்கிறது. முதலாவது வழி இஸ்ரேலுடைய பகுதிகளிலிருந்து, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கிற இஸ்ரேலுக்குள்ள இருந்து வரக்கூடிய வழி. இந்த வழியால் உள்ள வரணும். இந்த வழி பைத் ஹனூன் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராசிங். இந்த கிராசிங்கால உள்ளே நுழைய முடியும், நுழைவதாக இருந்தால். அல்லது இன்னும் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்றோ ரஃபா பார்டர், இதைத்தான் இப்ப திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பார்டர் வழியாகத்தான் காசாவுக்குள்ள தற்போது உணவுகள், தண்ணீர், மருந்துகள் ஒரு நாளைக்கு 100 ட்ரக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவல்லாமல் இன்னொரு வழியும் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடம்னா அது இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. அந்த இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டா கரீம் அபு சலீம் என்கிற கிராசிங். இந்த 3 கிராசிங்கால தான் யாரும் உள்ள வந்தால் வர முடியும். வெளியே போவதாக இருந்தாலும் இதனால் தான் வெளியே போக முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இங்க இருக்குது ஒரு கிராசிங், இங்க இருக்குது ஒரு கிராசிங் ரஃபா இருக்குது, இந்த இடத்துல கரீம் அபு சலீம் இருக்குது. இந்த 2 கிராசிங்கும் இஸ்ரேலுக்குள்ள இருக்குது. ஒரு கிராசிங் ஈஜிப்ட் வழியாக இருக்குது. இந்த 3 வாசல் தான் காசாவுக்கு இருக்கிறது. இப்படி உலகத்துல எந்த ஒரு நாட்டையாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த ஒரு சமூகத்தையாவது பார்த்திருக்கிறீங்களா? அவ்வளவு அநியாயத்துக்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக நாம் சில பேர் அறிந்திருப்போம், பல பேர் அறியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த காசாவுக்கு சொல்லி தனி ஏர்போர்ட் இருந்தது. இன்னைக்கு ஏர்போர்ட் கிடையாது. வான்வெளியை பயன்படுத்தவும் முடியாது. இந்த காசாவினுடைய முழு வான்வெளியும் இஸ்ரேல் தனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல யாரு பறக்கணும்னாலும் இஸ்ரேல்ட்ட அனுமதி இல்லாம பறக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2001 வரைக்கும் இந்த இடத்துல அதாவது பாலஸ்தீன மக்களுக்கான காசாவில் அவர்களுக்குரிய ஏர்போர்ட் இங்கே இருந்தது. விமானம் மூலமாக பயணிக்கக்கூடிய ஏர்போர்ட் இருந்தது. இந்த ஏர்போர்ட்டை 2001 இஸ்ரேல் டிஸ்ட்ராய் பண்ணினாங்க, அழித்து நொறுக்கினார்கள். எனவே அவர்களுக்கு ஏர்போர்ட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல சுமார் 21 மைல்ஸ் 41 கிலோமீட்டர் இந்த பகுதி கடற்பரப்பு. அந்த கடற்பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தால ஆரம்பிக்கும். இதெல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய கடற்பரப்பு. இந்த காசாவினுடைய கடற்பரப்பையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதற்குள்ள என்ன மீன் பிடிக்கிறதா இருந்தாலும், எது செய்ததாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. 2007ஆம் ஆண்டில் இருந்து இதுதான் இவர்களுக்குரிய தலைவிதியாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது யாராவது இப்படியான ஒரு நிலையில வாழுவதற்கு விரும்புவாங்களா?
அதை யோசிச்சு பாருங்களேன். இவங்க தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் சில சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கமெண்ட்ல ஹமாஸை பற்றி பேசுகிற நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களை பயங்கரவாதிகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவங்கள பயங்கரவாதி என்று சொல்றதுனால நான் உங்களை திட்டுகிற இடத்துல நான் இல்லை. ஆனால் அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உங்களை வாழ விட்டால் நீங்களும் போராடத்தான் செய்வீர்கள். அப்படியானால் நீங்களும் ஒரு பயங்கரவாதியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். உலகத்தில் ISIS-ஐ நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் பயங்கரவாதிகள். பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புகளையும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதற்கு இலங்கையும் தமிழகமும் 100% சாட்சியாக நீங்கள் பார்க்க முடியும். தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் இந்த வீடியோ போடுறதுனால சொல்றேன். ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்தில் அந்த அட்டாக்கை தடுக்கும் விதமாக இப்படி ஒன்று நடக்கப் போகிறது, அதை தவிர்த்து கொள்ளுங்கள், உடனடி ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பலமுறை பாதுகாப்புத்துறையிடத்தில் நேரடியாக போய் சொல்லியும் அவர்கள் அதற்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்து முடிந்தது என்கிற பாரிய குற்றச்சாட்டு இலங்கைக்குள் இருப்பது தெரியும். இதுபோன்று இந்தியாவிலே எந்த ஒரு இடத்துல எந்த தாக்குதல்கள் நடைபெற்றாலும் பயங்கரவாத தாக்குதல்களாக இருக்கிற நேரத்தில் அதை எதிர்த்து முதலில் களம் காணுகிறவர்கள் முஸ்லிம்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல பயங்கரவாதத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் எதிரானவர்கள். இஸ்லாம் எந்த ஒரு மனிதனையும் அநியாயமாக கொள்வதற்கு ஒருபோதுமே அங்கீகாரம் வழங்கவில்லை. ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்று சொல்லி குர்ஆன், திருமறை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எனவே நாங்கள் யாரும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அல்ல. ஆனால் இது பயங்கரவாதம் அல்ல, தன்னுடைய நாட்டுக்கான போராட்டம்ங்கிறத சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறங்க. இவ்வளவு ஒரு சிறிய இடத்திற்குள்ள எந்த மனிதனாலாவது வாழ முடியுமா? வெறும் 40 கிலோமீட்டர் தான் இந்த இடம் கொண்டிருக்கிறது. இந்த 40 கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் தான் தண்ணீர் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல்ட்ட கேட்டு தான் கரண்ட் எடுக்கணும். இஸ்ரேல்ட்ட கேட்டு தான் சாப்பாடு எடுக்கணும். இஸ்ரேல் சொன்னா தான் மருந்து வரும். இஸ்ரேல் அனுமதியோட தான் இங்க இருந்து நீங்க வெஸ்ட் பேங்க்ல போய், இங்க இருந்து வெஸ்ட் பேங்க் இங்க இருக்குது, வெஸ்ட் பேங்குக்குள்ள நீங்க போகணுமா இருந்தா கூட, மருந்தெடுக்க போகணும்னா கூட இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அனுமதி தந்தால் தான் போக முடியும். இப்படி ஒரு அநியாயத்தோட எந்த மனிதனாவது வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு சிறைச்சாலையை விட கொடுமையானது அது. அதனால தான் இதுக்கு மேல் பொறுக்க முடியாது. 2007 2023 வரையும் இதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருந்த பாலஸ்தீன அப்பாவி மக்கள் 16 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் உரிமையை நாங்களே மீட்டு தீர்வோம் என்று களமிறங்கியதன் விளைவுதான் இன்றைக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப வாங்க விஷயத்துக்கு. பற்றி எரிவதனுடைய உச்சகட்டம் என்ன என்பதை மிக தெளிவாக இன்றைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ராணுவம் ஊடகங்களுக்கு 8 விவகாரங்கள் தொடர்பாக செய்தி வெளியிடக்கூடாது என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். சில முக்கியமான விஷயங்களை போட்டு இதை பத்தி எந்த செய்தியுமே வெளியிடக்கூடாது என்றிருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி லிஸ்ட் போட்டதை விட ஈஸி என்ன தெரியுமா? இந்த யுத்தத்தை பத்தி வாய் திறக்க கூடாதுன்னு ஒரு வரியில சொல்லி இருந்தானுண்டா போதுமானது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஊடகங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறது என்பது தெரியும். குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்களே பல ஊடகங்கள் உண்மையை சொல்வதற்கு தற்போது முன் வந்திருக்கிறது. அதனால தான் உடனே நம்ம நாட்டில் கெசட் போடுற மாதிரி அங்க என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா ஒரு கெசட் போட்டிருக்கிறாங்க. என்ன அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலுக்கு உள்ள 6500க்கும் மேற்பட்ட முக்கிய ஆய்வு கட்டுரைகள், வீடியோக்களை தணிக்கை செய்திருக்கிறார்கள், டெலீட் பண்ணி இருக்கிறாங்க கவர்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆய்வு சொல்லுவது மட்டுமல்லாமல் இதிலே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா, எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் பயன்படுத்திய அல்லது ஹமாஸ் இஸ்ரேலிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடாது. இஸ்ரேல் ஊடகங்கள் இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களை பற்றியும் தகவல் வெளியிடக்கூடாது. என்னென்ன குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் போடக்கூடாதான். இஸ்ரேலுடைய ஆயுதத்தை ஹமாஸ் கைப்பற்றிருப்பாங்கல்ல, அந்த ஆயுதங்கள் எத்தனை கைப்பற்றினாங்க, எங்க கைப்பற்றினாங்க, இதையும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்று
தணிக்கை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலி டைம்ஸ், ஹசாரத், யஹ்ரனோத் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஹமாஸ்ட இருந்து நாங்க ஆயுதங்களை பிடிச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஹமாஸ் இன்னைக்கு உங்களை வச்சு செஞ்சிருக்கிறானே, 6 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறானே, அதை ஏன் ராஜா போடல என்று கேட்டால் போட முடியாது. இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்குது, 6 நிமிட வீடியோ. இவ்வளவு நாள்ல 6 நிமிட வீடியோவை ஹமாஸ் ஒருபோதும் வெளியிட்டதில்லை. மிஞ்சி போனா 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுவாங்க. பெரும்பாலும் 1 நிமிடத்துக்குள்ளான ஒரு வீடியோவை தான் வெளியிடுவாங்க. இன்னைக்கு 6 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், துரத்தி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வெளுத்து அனுப்பக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை சொன்னாங்கல்ல, முட்டை பொரிக்க முடியாது, ஆனா உங்களுடைய மெர்காவாவை பொறிக்க முடியும்னு பொறிச்சு வச்சிருக்கிறாங்கிறத காண முடியும். அவ்வளவுக்கு கடுமையான தாக்குதல். அதனால தான் சொல்றாங்க, இஸ்ரேலுடைய ஆயுதங்களை ஹமாஸ் கைப்பற்றினால் அது என்ன ஆயுதம், எவ்வளவு கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடாது. பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டங்கள் பற்றிய எந்த வார் கேபினட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தியையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்பது மட்டுமல்லாமல், ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான எந்த ஒரு செய்திகளையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடாது. இஸ்ரேலிய உளவுத்துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கூட்டங்கள் கருத்துக்களையும் இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடாது. இஸ்ரேலுடைய முக்கிய இடங்களை தாக்கிய ராக்கெட்டுகள் தொடர்பான எந்த ஒரு செய்தியையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடாது. ஏன் கூடாது? இது யாருக்குன்னு கேட்டா, இது ஹிஸ்புல்லாக்கு, கசாமுக்கும் வரும், ஹிஸ்புல்லாக்கு தான் கூடுதலாக வரும். ஏன்னா அவங்க தான் ஆயிரக்கணக்கில் ஏவுகணை அடிக்கிறவங்க. என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடைபெறுகிறது, எந்தெந்த இடத்துல ஏவுகணை அடிக்கப்பட்டிருக்குதுங்கிற தகவல்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி போடாமல் இருப்பாங்களான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி தகவல்களையும் வெளியிடக்கூட, ராக்கெட் தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதுங்கிறத எந்த தகவல்களையும் வெளியிடக்கூடாது என்று சொல்றது மட்டுமல்லாமல், சைபர் அட்டாக் சம்பந்தப்பட்ட எந்த தகவல்களையும் வெளியிடக்கூடாது. இது ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, ஐடியாவுடைய வெப்சைட்டையே அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த செய்தியை நீ சொல்லலைங்கிறது ஒரு கணக்கு, நீ சொல்லலைன்னா அட்டாக் பண்ணினவன் கூடவா சொல்லாமல் இருப்பான்? இந்த இடத்துல சைபர் அட்டாக் என்று சொல்லாமலா இருப்பான்? சொல்லுவான்ல, அதை பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல. ஆனால் அதை முட்டா பயில போட்டுருக்காங்க, சைபர் அட்டாக் சொல்லக்கூடாது என்று போட்டுருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய அரசாங்க தொலைக்காட்சியையே இந்த ஆரம்பத்தில் ஒரு 10 நாளைக்குள்ள, யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 10 நாளைக்குள்ள அரச தொலைக்காட்சியை ஹேக் பண்ணி காட்டிட்டாங்க. அதனால சைபர் அட்டாக் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் வெளியிடக்கூடாது. குறிப்பாக மூத்த அதிகாரிகள் காசா போர்க்களத்துக்கு வந்து போகிற செய்திகளை வெளியிடக்கூடாது. இதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. மூத்த அதிகாரிகள் காசா போர்க்களத்துக்கு வந்து போவாங்களே, பார்த்துட்டு போறாங்களாம், அந்த செய்திகளை அறிவிச்ச போட்டக்கூடாது. எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, மூத்த அதிகாரிகள் அங்கே ஒன்றும் கிழிக்க போறது இல்லை, அங்கே ஒரு தலைமுடியையும் அவங்க பிடுங்க போறதும் கிடையாது, அங்கே வேணாம் ஒன்றும் பண்ண போறது கிடையாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் எதுக்குன்னு கேட்டால், மூத்த அதிகாரி வர்றதை வச்சு கரெக்டாக அட்டாக் பண்ணிடுவான்னு தெரியும். கூகுள் மேப்பில் இருந்தே காசாவினுடைய கூகுள் மேப்பையே நீக்க சொல்லி சொன்னவங்க தானே இவங்க. ஏன்னா மேப்பை பார்த்து அட்டாக் பண்ண, வெஹிக்கிள் வர்றத டிராஃபிக்கை பார்த்து, மேப்புடைய டிராஃபிக்கை பார்த்து இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்குதுன்னா இந்த இடத்துல வர்றாங்கன்னு அட்டாக் பண்ணிடுவாங்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு கூகுளுக்கு ரிக்வஸ்ட் பண்ணின ஒரே குரூப் இவங்க தான். இப்போ என்னன்னா, மூத்த அதிகாரிகள் வர்ற தகவலை கூட வந்தாங்க போனாங்க, இவர் வந்தார் போனார் பிடிச்சாருங்கிறதெல்லாம் ஊடகங்கள் வெளியிடக்கூடாதான். ஏன்னு கேட்டால் 105 பேர் ஏற்கனவே காலிங்கிறது தெரியும். இன்னும் ஒருத்தன் காலியாக இருக்கான், அதை பின்னாடி நம்ம சொல்லுவோம். 106வது லிஸ்டுக்கு வந்திருக்குது. எனவே அவர்கள் வருகிற போகிற செய்திகளை நீங்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்லி இப்படி ஒரு பட்டியலையை போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஊடகங்களுக்கு அடக்குமுறை செய்திருக்கிறார்கள். இது யாருன்னு பாருங்களேன். இந்த அறிவித்தல் விடுறவங்க யார் தெரியுமா? ஜனநாயகம். உலகத்துக்கே ஜனநாயகம் படிச்சு கொடுக்குற அமெரிக்காவினுடைய அல்லக்கைகள் தான் ஊடகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. ஊடக தர்மம், இந்த என்னன்னா, இந்த இலங்கை மாதிரி நாடுகள், மற்ற நாடுகளில் இந்த ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாக ஏதாவது நடந்தா ஐநா வரைக்கும் பேசுவாங்க. ஊடகவியலாளருக்கு என்ன நடந்துருச்சு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா என்று சொல்லி வருஷக்கணக்காக பேசுவாங்கல்ல. அவங்க தான் 99 அதாவது ஊடகவியலாளர்கள் இதுவரைக்கும் காசா ஸ்ட்ரிப்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
அதையும் தாண்டி இப்போ வந்து உட்கார்ந்து ஊடகங்களுக்கு அடக்குமுறை பண்ணிக்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் ஊடக தர்மத்தை பற்றி பேசுவாங்க, மீடியா சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இது எவ்வளவு அடி வாங்கியிருந்தா, எவ்வளவு நொந்து போயிருந்தா இப்படி சட்டம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. கண்கலங்க வைக்கிற, அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு சம்பவம். இன்றைக்கு ஹமாஸ் பாரிய ஒரு எச்சரிக்கை சம்பந்தமாக விடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜியோனிச ராணுவம், அதாவது கான் யூனுஸ் பகுதிகளில் ஒரு பெண்ணை, ஒரு ஒரு இளம் பெண் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 5வது மாடியிலிருந்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்த அந்த சகோதரியை தரதரவென இழுத்து கொண்டு போய் அவர்களுடைய குடும்பத்தார் முன்னிலையில் தூக்கிலிட்டார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை இன்றைக்கு ஹமாஸும் கடுமையான எச்சரிக்கையோடு கண்டித்திருக்கிறார்கள். இவர்கள் பகிரங்கமாக இப்படி அநியாயம் செய்வதற்கும் துணிந்து விட்டார்கள், தலைப்பட்டு விட்டார்கள் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த அநியாயத்திற்கெல்லாம் இதெல்லாம் இந்த தோல்வி பயம், இப்படியாவது அவங்கள மனதளவில் அவங்கள பாதிக்க வைப்போம், அவங்கள விழுத்தாட்டுவோம் நினைக்கிறாங்க. அந்த விழுத்தாட்டு வைக்கலாம் அல்லாஹ்வுடைய உதவியில் அவங்க விழப்போற ஆட்கள் கிடையாது. ஆனாலும் இவ்வளவு அநியாயத்தையும் இந்த நாசகார படுபாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமும் பார்க்காமல் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஹ்ரோனோத் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய, அவர்களுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அவர்களுடைய ராணுவ தளபதிகளை மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறது, ஹமாஸ் தன்னுடைய போராட்ட சிஸ்டத்தை மாற்றி இருக்கிறது. இத்தனை நாள் ஹமாஸ் அதனுடைய தாக்குதல்களை வழிநடத்திய விதம் வேறு, தற்போது வழிநடத்துகிற விதம் வேறு என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதல்களை குறைத்திருக்கிறார்கள். குறைத்துவிட்டு தனி மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அதிகரித்திருக்கிறார்கள். இது இவ்வளவு காலமாக இல்லாத நடைமுறை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இப்ப நீங்க அண்மை காலமா பாத்தீங்கன்னா மெர்காவா, எத்தனை மெர்காவா அளிக்கப்பட்டிருக்குன்னா ஆரம்பத்தில் 40, 50, 60 என்று அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் நிறைய மெர்காவா காலி. இப்ப அப்படி நடந்து கொண்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5, 2, 7 இப்படி போகிற காட்சியை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் ஹமாஸ் சொன்னாங்களோ இல்லையோ, இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஹமாஸ் தன்னுடைய தாக்குதல் யுக்தியை மாற்றி இருக்கிறது. முழுமையாக தற்போது மெஷினை கணக்கில் வைக்காம முழுமையாக ஆட்களை கணக்கில் வைக்கிறார்கள். எங்களுடைய சோல்ஜர்ஸை அழித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துல்லியமாக குறிபார்த்து துப்பாக்கி சுடுகிற துப்பாக்கிதாரிகளை, ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தக்கூடிய, துல்லியமாக துப்பாக்கியால் சுடக்கூடிய துப்பாக்கிதாரிகளை களமிறக்கி இருக்கிறார்கள். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த படையணிகளில் ஒன்று ஸ்னைப்பர் படையணி. அதாவது கரெக்டா துல்லியமாக குறிபார்த்து சுடக்கூடிய ஒரு சிறந்த படையணியை ஹமாஸ் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேச மீடியாக்களே சிலாகிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு படையணி அவர்களிடத்தில் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த படையணி இப்படி ஒரு கடுமையான நேரத்தில் தான் களமிறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக இப்படி அவர்கள் களமிறக்கப்பட்ட மாதிரி தெரியல. ஆங்காங்க துப்பாக்கி சுடுதல் அது மாதிரி நேருக்கு நேர் சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப சண்டை எப்படின்னு கேட்டா, அந்த நேருக்கு நேர் அவங்களே விவரிச்சு சொல்றாங்க. நேருக்கு நேர் சண்டைங்கிறது இப்ப எப்படி போகுதுன்னு கேட்டா, அதாவது இப்படி நேருக்கு நேரம் நின்றுக்கிட்டு மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறது ஒன்று, கரெக்டா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அதை கரெக்டா பார்த்து நெத்தி பொட்டுல அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அடியை வந்து இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது அப்படியான ஒரு குரூப்பை வந்து களமிறக்கி இருக்கிறாங்கிறதோடு மட்டுமல்லாம ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஹமாஸ் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது, அவசரப்படாமல் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை அவர்களை வெளியிட்டு விட்டு அவர்களுடைய சண்டை முறை மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இவன் கோவத்தில் சொல்கிறானா குறை பிடிக்கிறதுக்கு சொல்கிறானாங்கிறது தெரியல. அவன் பத்திரிகையை சொல்லியிருக்கிறானா அது உண்மைங்கிறது மட்டும் தெரியுது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அந்த 6 நிமிட வீடியோவில் முதல் கட்டங்களை நம்மளால் காட்ட முடியும், முழுமையாக காட்ட முடியாது. அதை காட்டும் போது நீங்கள் அதை தனியான வீடியோ நம்ம போடுவோம்ல, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். 6 நிமிட வீடியோ ஜசீராவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜசீராவே 6 நிமிஷத்தை போட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளவு துல்லியமான அடி அடிச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் நேற்றே, அதாவது வெள்ளிக்கிழமை, ஒரே இடத்துல 14 பேரை கஸ்ஸாம் பிரிகேட் அளித்திருந்தார்கள். இஸ்ரேலுடைய ஜியோனிச ராணுவத்தை சேர்ந்த 14 பேர் ஒரே இடத்துல கொல்லப்பட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக நெதன்யாகு இன்னைக்கு கவலைப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய குடும்பங்களை நினைத்தால் கவலையாக இருக்கிறது, எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் நிற்கிறோம், எங்கள் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம், இப்படி ஒரு அநியாயம் நடந்து விட்டது என்று பொங்கி இருக்காப்ல. 20,000க்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் கொன்று குவித்த நேரத்தில்
இந்த இவனுக்கு வந்து மனசு வலிக்கலை, அதெல்லாம் கொண்டு ரசனையாக இருக்குது. அவங்களோட ஆட்கள் 14 பேர் செத்ததுக்கு அவருக்கு மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கான், தாங்க முடியாமல் இருக்கான். அந்த குடும்பத்தோடு அவங்க இருக்கிறாங்களாம். என்னன்னா, உன் வீட்டில் சாவு விழுந்தா மட்டும் சாவு, காசாவில் யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா அது மரண லிஸ்ட்லேயே உனக்கு சேராது. எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கல் நெஞ்சம் கொண்ட கொடூரமான வக்கர புத்தி கொண்ட ஒரு மனித மிருகங்களாக இருக்கும் இது. எவ்வளவு யோசிச்சு தாங்க முடியுதா நமக்கு? அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு ரொம்ப அது கஷ்டமா போயிடுச்சான். ஒரே நேரத்தில் 14 பேரை கொண்டாங்களே, ஒரே நேரத்தில் 14 பேரை கொண்டதை பத்தி பேசுறேன். ஒரே நேரத்தில் 82 பேரை கொண்டான், ஒரே நேரத்தில் 103 பேரை கொண்டான். இன்னைக்கு பட்டியலை சொல்லிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அவருக்கு அது மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நீண்ட கால யுத்தமாக இருக்க போகிறதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை இப்ப சொல்றீங்களடா, வரும்போது 10 நாள்ல முடிஞ்சிரும், 2 நாள்ல முடிஞ்சிரும், 1 மாசத்துல முடிஞ்சிரும், இந்தா முடிஞ்சிரும், அந்த முடிஞ்சிரும்டாங்க. இப்ப கூட நாங்கள் படையை வெளியே எடுக்கிறோம், வான்வழி தாக்குதல் நடத்த போகிறோம், இந்தா முடிஞ்சிரும்ங்கிறது. இப்ப சொல்றாப்ல இது ஒரு நீண்ட கால போராக இருக்குமா, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போரிடுவோம் என்று சொல்லி ஜோ பைடனிடம் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு இருக்காப்ல. இது நல்லா கவனிங்க. ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாராம், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். அதுல இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கல, அதனால வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன். கிடைக்காது, எவ்வளவு போராடினாலும் கிடைக்காது. ஏன்னு கேட்டா கிடைக்கிற எல்லையை தாண்டிட்டாங்க அவங்க, அதை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், இங்கே நடைபெற்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்லாமிக் அதாவது பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட் இருக்கிறாங்க, அதாவது அல் குதுஸ் படையணியினுடைய தலைமை அமைப்பு, அதை சேர்ந்த அதாவது சமாதான பேச்சாளர்கள் தலைவர்களும் இன்றைக்கு கைரோவுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், இஸ்மாயில் ஹனியா கைரோவுக்கு போனார், ஈஜிப்டுக்கு போனார். இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக ஈஜிப்ட் முன்னின்று நாங்கள் பண்றோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டினுடைய தலைவர்கள் போயிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் 2 பேருமே மிக தெளிவான ஒரு விவகாரத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, எக்காரணம் கொண்டும் இந்த இடைக்கால யுத்த நிறுத்தத்துக்கு நாங்க வரவே மாட்டோம். யுத்த நிறுத்தம்னா முழுமையான யுத்த நிறுத்தம், இதற்கு தீர்வு வராம வேறொரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம் இருக்கிறாங்க. ஆனா கைரோ, அப்துல் ஃபத்தா சிசி தலைமையில் இருக்கக்கூடிய கைரோவில் என்ன செய்யறாங்கன்னா, இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பிரகாரம், அதாவது பாலஸ்தீனத்தில் ஒரு ஜாயிண்ட் கவர்மெண்ட் ஒன்றை கொண்டு வருவோம், 2 தரப்பையும் ஜாயிண்ட் பண்ணி விட்டு இணைந்த ஒரு அரசாங்கம், குறிப்பாக ஹமாஸ் இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப்பும், அதே மாதிரி ஃபத்தாஹ் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த ஒண்ணுக்கு உதவாத மஹமூத் அப்பாஸ் தலைமையில் வெஸ்ட் பேங்க்ல இந்த இஸ்ரேல்காரன் கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு ஷூ நக்கிக்கிட்டு ஒரு குரூப் இருக்குதா இல்லையா, அந்த குரூப்பை சேர்த்து விடுறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கும் பெரும்பாலும் ஹமாஸ் ஒத்துக்கொள்ளாது என்பதுதான் யதார்த்தம். ஏன்னு சொன்னா, ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்றால் அதுவும் ஹமாஸை ஏமாற்றுகிற ஒரு வேலையாக அமைந்துவிடும். ஏன்னா இப்ப தெரியும் அவங்களுக்கு மக்கள் எழுச்சி பூரா ஹமாஸுடைய இந்த போராளி குரூப்புகள் பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு மக்கள் ஆதரவும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இப்ப இத பொறுப்பு கொடுத்தால் கண்டிப்பாக யுத்தத்தை நிறுத்தணும்னா யுத்தத்தை நிறுத்தி அதுக்கு அடுத்து யாரிடத்துல காசா போகும்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி ஆட்சியாளர்கள் ஹமாஸ் அவங்கள்ட்ட தான் போகணும், அவங்க கிட்ட கொடுக்காம இருக்கிறதா இருந்தா வெஸ்ட் பேங்கோட சேர்த்து அப்படி பண்ணிக்கலாமாங்கிறாங்க. வெஸ்ட் பேங்குக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, இது எங்க கிட்ட தான் வரும், வெஸ்ட் பேங்கை நாங்க தான் ஆள போகிறோம்ங்கிற விதமாக இன்றைக்கு இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் ஒரு சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சி அவர்கள் முறையடித்திருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் என்பதை புரிந்து கொள்வதோடு, இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற தாக்குதல் விவகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஜபாலியா அகதி முகாமுக்கு அருகாமையில் நடைபெற்ற, அதாவது அல் கசாயிப் என்கிற பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் 3 ஜியோனிச இஸ்ரேலிய தீவிரவாத ராணுவத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதிலே கொல்லப்பட்ட 3 பேர்ல ஒருவர் வந்து ஒரு மேஜர் ஜெனரல் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. 105ஓட 106வது ஒன்று கூடியிருக்கிறது என்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஜுஹூர் அத்தீக் பகுதிகளில் நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய தீவிரவாத பயங்கரவாத ஜியோனிச ராணுவத்தை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கஸ்ஸாம் படையணி நடத்திய தாக்குதலில்
அவர்களுடைய ஜியோனிச தீவிரவாத பயங்கரவாத இராணுவத்தினுடைய சிறப்பு படையைச் சேர்ந்த 10 பேர் மத்திய காசா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்களே எண்ணிக்கிறீங்க எத்தனை வருதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் ஜுஹூரத் தீக் பகுதிகளில் நடைபெற்ற இன்னொரு தாக்குதலில் அல் குதுஸ் படையணி 6 பேரை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோக்களை நீங்க பாருங்க. அதுல சில பகுதிகளை மட்டும்தான் நம்மால் ஒளிபரப்ப முடியும். மற்ற பகுதிகளை நீங்க மாஸ் மீடியாவில் பாருங்க. இல்லைன்னு சொன்னா நாம வளம மாதிரி போடுகிற ரம்பிள் வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம். டெலிகிராமில் ரம்பிள் என்கிற தளத்தினுடைய அதில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோவை நம்ம போடுவோம். ரம்பிள் ரஷ்யா ஆதரவு பெற்ற தளம்ங்கிறதுனால அதில் சிலது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போட முடியும். சில சகோதரர்கள் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ரம்பிள் பார்க்க முடியாதுங்கிறாங்க. இப்போ பிரான்ஸ்லையும் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தளம் இருந்தால் சொல்லுங்கன்னு இருக்கிறோம். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி முடிந்த வரைக்கும் அதில் பதிவேற்றம் பண்ணுகிறோம். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இது இன்றைய தினம் அதாவது அல் குதுஸ் படையணி நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள். அவர்கள் இது வந்து இதில் குறிப்பாக கவனிச்சுக்கிறீங்க. இது எந்த ஏரியான்னு சொன்னால் நார்த் காசா, காசாவினுடைய வடக்கு பகுதி. நாங்கள் பிடிச்சிட்டோங்கிறாங்க. ஆனால் நார்த்து காசாவில் தான் இவ்வளவு தாக்கல் நடந்துகிட்டு இருக்குது. ஏண்டா பிடிச்சிட்டோங்கிறீங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறீங்க, ஆனால் அங்கே வச்சு தாண்டா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கேட்க வேண்டி இருக்குதா இல்லையா? அங்கே வச்சு தான் இந்த தாக்கல் நடந்துகிட்டு இருக்குது. நார்த்து காசாவில் நடைபெற்ற தாக்குதல். இதனுடைய முழுமையான வீடியோ ரம்பிளில் நீங்கள் பார்க்க முடியும். அதை இதில் இந்த காட்சிகள் கூட உங்களுக்கு பிளேர் பண்ணி தான் காட்டப்படும். இது ஒரு முக்கியமான சம்பவத்தை இன்றைக்கு அல் குதுஸ் செய்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும் அல் குதுஸ் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஒரு படையணி அல் குதுஸ் படையணி. இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஸ்கைலாக் 1 என்கிற ஒரு அவர்களுடைய விமானம், ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமானம் தாக்குதல் விமானம் கிடையாது, உளவு பார்க்கிற விமானம். இந்த விமானம் அதாவது அட்டாக் பண்ணாது. இந்த விமானம் என்ன செய்யும்னா உளவு பார்க்கும். குறிப்பாக இந்த விமானம் இஸ்ரேலுடைய சொந்த தயாரிப்பு, பல நாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிற. எப்படி ஒரு உளவு பார்க்கும் தெரியுமா? அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும்னு சொல்லி ரொம்ப வர்ணனையோடு சொல்லப்பட்ட உளவு விமானத்தை இன்னைக்கு அடிச்சு தூக்கி கீழே விழுத்தாட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள். அதை எப்படி விழுத்தாட்டி இந்த கலட்டி பூட்டின காட்சிகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ரம்பிளில் பார்க்க முடியும். இதில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த அதை கலட்டி பார்க்குறாங்க, என்ன மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கலட்டி பார்க்குறாங்க. கலட்டி உளவு பார்க்கிற விமானம். ஏற்கனவே இப்படி விமானங்களை சுட்டு வீழ்த்தி அதில் இருக்கிற டெக்னாலஜியை எடுத்து தான் அந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய அதாவது இவர்கள் உளவு பார்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸும் அல் குதுஸ் படையணியும் இஸ்ரேலுக்குள்ள உளவு பார்க்கிறது என்கிற ஒரு செய்தி எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உளவுத்துறை, ஹமாஸுடைய உளவுத்துறை எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கிறது அந்த பகுதிகளில். அது மாதிரி இப்போ ஸ்கைலாக்கை பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்கைலாக்குங்கிறது அவங்க அது சொல்லுவாங்கல்ல, அந்த எங்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஐட்டம் இது. அந்த ஐட்டத்தை இன்னைக்கு பிடிச்சி பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா? இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த விமானமும் இன்றைக்கு சுடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இந்த வீடியோவை நமக்கு காட்டவே முடியாது, இவ்வளவுதான் உங்களுக்கு காட்ட முடியும். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது முஜாஹிதீன் படையணி என்று சொல்லி ஒரு படையணி. அந்த படையணி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வெப்பனை தான் இதில் காட்டுறாங்க. பொதுவாக நமக்கு தெரியும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விவகாரம் தான், ஏதாவது ஒரு வெப்பன் சம்பந்தமான ஒரு வீடியோவை போட்டாங்கன்னா கிட்டத்திலே பூஜை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸ்னைப்பர்ஸ் உடைய வீடியோவை காட்டினாங்க. இப்போ ஸ்னைப்பர்ஸ் தாக்குதல் எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வீடியோவை காட்டினாங்க, அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதாவது டெல் அவீவ் பற்றி எரியும்னாங்க. டெல் அவீவ்ல என்ன மாதிரி பேக்கரி ஆக்கினாங்க டெல் அவீவ்ங்கிறது தெரியும். இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த ஆயுதத்தை காட்டிட்டு கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா இங்கே இதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இது அவர்களுடைய கொடி. இந்த கொடியை காட்டிட்டு இங்க பாருங்க, இங்க இருக்கிறது வந்து இஸ்ரேலிய போர்சஸ் இருக்கிற மாதிரி காட்சியை தான் போட்டுக்கிறாங்க. கேள்விக்குரிய போட்டுக்கிறாங்க. கேள்விக்குரிய போட்டு நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. நமக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. யார் நம்ம கிட்டன்னா எல்லாருக்கும் தான் பார்க்குற அத்தனை பேருக்கு, உலகத்தில் அத்தனை பேரும் பார்த்துக்கன்னு இந்த வீடியோவை போட்டு இப்படி கொடியை போட்டு இப்படி 4 பேர் நிற்கிற மாதிரி வீடியோவை காட்டி கேள்விக்குரிய போட்டு என்னன்னு கேட்டுருக்குறாங்க. அவர்களுடைய பல இதுகளை போய் பார்த்தீங்கன்னா இது என்னப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வட்ட பூஜா ஒன்று கிடைக்க போகுதுங்கிறத மட்டும் நமக்கு தெரியுது. அது எப்படி கிடைக்கும் போது நமக்கு பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு முன்னோட்டத்தை தான் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு
இந்த வீடியோ கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. ஏற்கனவே நம்ம சொன்னோம் 6 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ. இது 6 நிமிடமும் 44 செகண்டும் ஓடக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி அடையாளம் காட்டி காட்டி எரோ மார்க் காட்டி காட்டி என்ன செய்வாங்கன்னா நிறைய பொறியல்கள் வச்சிருப்பாங்க. அந்த பொறியல்கள் எல்லாமே வந்து ஸ்னைப்பர் ஷாட்டும் மற்ற தாக்குதல்களும் நடக்கிற மாதிரியான காட்சிகள் தான் வெளியாக இருக்குது. எத்தனை பேருங்கிறது இந்த வீடியோ 6 நிமிஷம் உட்கார்ந்து எண்ணினீங்கன்னா எத்தனைங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு இதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஒவ்வொரு கட்டமாக காட்டுறாங்க. இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல 10 பேர் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க காட்டினது இருக்கு, இதுக்கு பின்னாடி காட்டுறதுக்கு இப்படி 6 நிமிடங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது போன்ற நிறைய காட்சிகளை காட்டி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வர்றது போறது வாங்குறது கட்டிக்கிறது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதையும் பார்க்க முடியும். அந்த வீடியோவை நம்ம ரம்பிள்ல ஏற்றி விட்டுருவோம். அதுல முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இதுல இன்னொன்றையும் கவனிச்சுக்கிறோம். காசா, நார்த் காசா நாங்க கைப்பற்றிட்டோம்னு வந்த காலத்துல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நார்த் காசாவுல 79வது பட்டாலியனுடைய அதாவது மேஜர் அரியஸ் ரைன் என்கிறவரை இன்றைக்கு நாங்கள் போட்டு தள்ளி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் அல் குதிஸ் படையணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் இந்த அதாவது ஹூதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பொருளாதாரமே நஷ்டத்துக்கு மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கெய்ரோ இந்த சுயஸ் கால்வாயால் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிற காரணத்தினால எகிப்துக்கு 30% நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. அதனாலவோ என்னவோ எகிப்து இந்த சமாதானத்தை முடிச்சு உடனே நிறுத்தணுங்கிற இடத்துக்கு கூட வர்றாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அந்த நிலைமையை அவர்கள் வந்திருக்கலாம் என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது என்னன்னு கேட்டா, விக்கிபீடியாவினுடைய அரபு பக்கம் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க இதை பார்க்கலாம். விக்கிபீடியாவினுடைய அரபு பக்கத்தை வந்து முழுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாற்றி இருக்கிறார்கள். விக்கிபீடியாவின் அரபு பக்கம் பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி பிளாக் அவுட் பண்ணிருக்கிறாங்கிற காட்சியை பாருங்க. இதுதான் விக்கிபீடியாவினுடைய லோகோ. அந்த லோகோ முழுவதுமாக பாலஸ்தீன கொடிக்கு மாற்றப்பட்ட அரபு விக்கிபீடியாவினுடைய அரபு பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. இது பாலஸ்தீன கொடி அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவல்லாமல் அவர்களுடைய லோகோவில் பாலஸ்தீனத்தினுடைய அந்த சால்வை இருக்குதா இல்லையா அதையும் போட்டிருக்கிறாங்க தனியான லோகோவில். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் குறிப்பாக பாலஸ்தீனத்தோடு நாங்கள் அவர்களுடைய உரிமைகளோடு நாங்கள் நிற்கிறோம். அங்கே ஜினசைட் நிறுத்தப்பட நீங்க பாருங்க இந்த லோகோ இருக்குதுல்ல 24 ஹவர்ஸுக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பிளாக் அவுட் பண்ணினவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாலஸ்தீன கொடி பாலஸ்தீனத்தினுடைய சால்வையோடு அது இருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அதாவது விக்கிபீடியாவை பொறுத்தவரையில் விக்கிபீடியா சம்பந்தமாக ஒரு விவகாரத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். விக்கிபீடியா என்பது ஒவ்வொரு செகண்டுக்கும் சுமார் 8000 பேர் பார்க்கக்கூடிய ஒரு தளம். உலகத்திலேயே அதிகமான பார்வையாளர்களை கொண்ட இணையதளங்களில் 4வது இடத்துல இருக்கக்கூடியது விக்கிபீடியா. இதை ஒரு செகண்டுக்கு இப்படிங்கிற ஒரு செகண்ட் இருக்கா இல்லையா ஒரு செகண்டுக்கு சுமார் 8000 பேர் பார்க்கிறார்கள். உலக கலை களஞ்சியம் என்று சொல்லப்படக்கூடிய விக்கிபீடியாவினுடைய அரபு பக்கத்தினுடைய லோகோ தான் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிளாக் அவுட் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 ஹவர்ஸுக்கு பிறகு அது மாற்றப்படும் என்கிற அறிவிப்போடு தான் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம காண முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்ம திரும்ப சொல்றதுதான் மிலிட்டரி வார்ல மட்டுமல்ல மீடியா வார்லையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே சுதந்திர பாலஸ்தீனம் வழங்கப்படுவதுதான் காலத்தின் தேவை. இல்லாத பட்சத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் இல்லாமல் சுதந்திரமாக இஸ்ரேலியர்களால் கூட வாழ முடியாமல் போய்விடும். இப்பொழுது இஸ்ரேலியர்களுக்கு மட்டுமல்ல அமெரிக்கர்களுக்கு நிம்மதி இல்லை. ரெட் சி இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய யாருக்கும் நிம்மதி இல்லை. ஏன் இதை பார்த்து கொண்டு கைகட்டி இருக்கிற அரபு நாட்டு தலைவர்களுக்கும் தற்போது நிம்மதி கெட்டு போய் இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி அடையும். பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறும். பாலஸ்தீனர்கள் சுதந்திர மக்களாக மாறுவார்கள். பாலஸ்தீனம் சுதந்திர கொடியோடு பறக்கும் என்கிற காலம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஏற்படும். அதை நோக்கித்தான் இந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியும். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை அவாவோடு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலிய கொடூர இராணுவத்துக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற செய்தியையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.